இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. போன கிளாஸில் வந்து நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்த்தாச்சு. இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓ மை காட், வெயிட் பண்ணுங்கள், நான் இன்னும் வந்துட்டு பென் டேப்லெட்டை கனெக்ட் பண்ணாமல் தான் உட்காந்துட்ருக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். எஸ், கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, ரைட், ஒர்க் ஆகுது. இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சிம்பிள் அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன். என்ன? அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன். இதிலிருந்து அதிகபட்சமான கொஷின் வரும். அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே. ஸோ நான் எல்லாத்தையுமே வந்து பேசிக்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம எதுக்குள்ளேயுமே வந்து டீப்பாக போகலை. ஓகேவா? இதெல்லாம் ஜஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நான் ப்ரோக்ராம் போடும்போது என்னென்ன ஏதுங்கிறத பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப டீப்பாக கொண்டு போகல அந்த கிளாஸை, அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன அப்படின்னா அடிஷன். அரித்மெட்டிக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் என்ன? அடிஷன். இந்த கிளாஸில் அடிஷன், சப்ட்ராக்ஷன், அடிஷன் வித் கேரி, நம்ம அந்த 3 தான் பார்க்க போகிறோம். அடுத்த கிளாஸில் ரிமைனிங் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட் அடிஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோ ப்ராசஸரில் எப்படி கோடிங் எழுதுவோம்னு கேட்டிங்கன்னா ADD ஆட் அப்படிங்கிற மாதிரி போடுவோம். இப்போ ஆட் ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அக்குமுலேட்டர் கண்டென்ட்டை ஆரோட ஆட் பண்ணி 8 பிட் டேட்டாவோட ஆட் பண்ணி அதை நம்ம என்ன செய்யணும்? அக்குமுலேட்டர் கண்டென்ட்டில் போயிட்டு ஸ்டோர் பண்ணுற மாதிரி. ஓகேவா? இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாருங்களேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இப்போ வந்துட்டு அக்குமுலேட்டர் கண்டென்ட் வந்துட்டு ஒரு 10 இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. அக்குமுலேட்டர் கண்டென்ட் 10ன்னு வச்சுக்கலாம். இப்போது பி அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் ஒரு 30 இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? பிங்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30, பிங்கிற 8 பிட் ரெஜிஸ்டரில் வந்துட்டு 30 அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரோக்ராமில் ஆட் பி அப்படின்னு கொடுத்தா இதுக்கு என்ன சார் மீனிங்? அதாவது அக்குமுலேட்டர் கண்டென்ட்டை பியோட ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? அக்குமுலேட்டரில் போயிட்டு ஸ்டோர் பண்ணணும். இப்போ அக்குமுலேட்டர் என்ன இருக்குது? 10 ஹெக்ஸா ப்ளஸ் 30 ஹெக்ஸா. என்ன பண்ணணும்? இதை அக்குமுலேட்டர்லேயே ஸ்டோர் பண்ணணும். என்ன வரும்? 40 ஹெக்ஸா. ஓகேவா? இது என்ன ஆகும்? அக்குமுலேட்டர்லேயே போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ செகண்ட் பாருங்கள். இப்போது அதே மாதிரி ஃபஸ்ட்டு டைரக்ட் போட்டாச்சு. இப்போ இன்டைரக்ட் பார்க்கலாம். இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடில் ஆட் எம்ல என்ன சார் அர்த்தம்? ஹச்எல் பேர்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது அக்குமுலேட்டர் கண்டென்ட்டை ஹச்எல் பேர். ஓகேவா? நம்ம வந்து எம்னு நம்ம என்ன சொல்லுவோம்? ஹச்எல் பேரை இன்டைரக்டாக அட்ரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதோட ஆட் ஆகி அக்குமுலேட்டர்லேயே போய் ஸ்டோர் ஆகிறதுக்கு பேர் என்ன? ஆட் எம். ஓகேவா? ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் பார்க்குறதுனால கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். இப்போ அங்கே வந்து நான் அக்குமுலேட்டர் வந்து 10 வச்சுக்கலாம். 10. ஓகேவா? ரைட். ஹச்எல் ரிஜிஸ்டர் பேர் பார்த்தீங்கன்னா ஹச்எல் பேரில் வந்துட்டு ஹச்எல் பேரில் 20, 50 இதில் ஒரு 30H வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சார் இது இல்லையா சார், இது எடுக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நடத்துனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே புரியாது. ஓகேவா? இப்போ நான் சொன்னேன்னா எல்லாருக்குமே புரியாது. நான் முன்னாடியே சொன்ன அந்த கான்செப்ட் தான். 1 + 4 = 5ன்னு டீச் பண்ண இடத்துல டக்குன்னு அந்த குழந்தைக்கு நாம் 38 × 48 என்ன அப்படின்னு நடத்தணும்னா கண்டிப்பாக புரியாது. ஓகேவா? கஷ்டமாக தான் இருக்கும் புரியறதுக்கு. அதனால் நான் உங்களை பேசிக்லேருந்து கொண்டு போகிறேன். ஓகேவா? இந்த ஹச்எல் ரெஜிஸ்டர் பேரில் 30H டேட்டா இருக்குது. அக்குமுலேட்டரில் பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஓகேவா? இப்போது ஆட் எம் அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே என்ன எப்படி தெரியுமா ஆப்ரேஷன் நடக்கும்? இந்த அக்குமுலேட்டர் கண்டென்ட் ஹச்எல் ரெஜிஸ்டர் பேரோட ஆட் ஆகி அக்குமுலேட்டரில் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அக்குமுலேட்டர் என்ன ஆகும்? போய் ஸ்டோர் ஆகும்.
2050 அப்படிங்கிறது மெமரி லொக்கேஷன். ஓகே, இப்போ அதை பற்றி பேச வேண்டாம். அதை பற்றி பேசினாலே நிறைய பேர் குழம்புவீங்க. நம்ம அதை ப்ரோக்ராம் போடும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருப்போம், இதுதானா அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ஓகேவா, ரைட். இப்போ அக்குமுலேட்டர் கண்டென்ட்ல வந்து என்ன இருக்குது, 10 இருக்குது ப்ளஸ் 10H. ஓகேவா, ஹெச்சை மிஸ் பண்ணக்கூடாது, இல்லைனா அது வந்து டெசிமலாக மாறி போயிடும். 30H என்ன அக்குமுலேட்டரில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ இங்கே அக்குமுலேட்டர் என்ன போய் ஸ்டோர் ஆகும், 40H அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ ஆட் எம் ஆட் ஆர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ரைட். இப்போ அடுத்து என்ன, சப்ட்ராக்ஷன். ஓகேவா, வெயிட் பண்ணுங்க, இது மாதிரி எல்லாத்தையும் அழிச்சிடலாமா, அழிச்சிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, செகண்ட் சப்ட்ராக்ஷன். ஓகே, பொறுமையாகவே போகலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு அப்புறம் வந்துட்டு ஏதாவது குழப்பத்தில் கொண்டு விட்டுறக்கூடாது. ஓகே கைஸ், நிறைய நேரங்கள் நான் வந்து உங்களுடைய கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலைன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இப்போ ஒரு நாள்லேயே வந்து நம்ம 3 வீடியோ 4 வீடியோ போடுறோம். ஸோ அதனால் வந்து எனக்கு டைம் அப்படிங்கிறது இப்போ இருக்காது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பார்த்தீங்கன்னா நான் இந்த சிலபஸ் முடிக்க தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகேவா, ரைட். செகண்ட் என்னென்னா சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷன் அது ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் தானே. சப்ட்ராக்ஷன் ஹெட்டிங்கெலாம் வேண்டாம், செகண்ட்லாம் வேண்டாம், சப்ட்ராக்ஷன். ஓகேவா, ரைட். சப்ட்ராக்ஷன் பேஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது. போன இதில் சொன்ன அதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு சப்ட்ராக்ஷன் SUB ZUB. ஓகேவா, இப்போ ஆர் அப்படின்னு போட்டாச்சு. இங்கே என்ன சார் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அக்குமுலேட்டர் கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டா 8-பிட் டேட்டா ரெஜிஸ்டரோட வந்துட்டு சப்ட்ராக்ட் ஆகி எதில் ஸ்டோர் ஆகும், எதில் ஸ்டோர் ஆகும், சேம் அக்குமுலேட்டர்லேயே போய் என்ன செய்யும், ஸ்டோர் ஆகும். ஓகேவா, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. ஓகே, எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி அக்குமுலேட்டர் கண்டென்ட். அக்குமுலேட்டர் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 30H இருக்குது. அக்குமுலேட்டர் கண்டென்ட்டில் ஒரு 30H இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ நான் இங்கே என்ன செய்யறேன்னா ஒரு B அப்படிங்கிற ரெஜிஸ்டர் எடுத்துக்கிறேன், 8-பிட் ரெஜிஸ்டர். ஏதாவது எனி ஆர் என்ன டினோட் பண்ணோம், ABCDE அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே வந்து என்ன செய்யும் அப்படின்னா எடுத்துக்கும். இப்போ B பார்த்தீங்கன்னா ஒரு 20H அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். எப்படி நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போது சப் B அப்படின்னு போட்டால் இதுக்கு என்ன சார் அர்த்தம், அக்குமுலேட்டர் கண்டென்ட்டை 8-பிட் B ரெஜிஸ்டரோட சப்ட்ராக்ட் பண்ணி அக்குமுலேட்டர்லேயே ஸ்டோர் பண்ணணும் தானே மீனிங். ஓகே, இப்போ 30லேருந்து 20 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 10. அப்போது அக்குமுலேட்டர் கண்டென்ட்டில் இப்போ என்ன ஸ்டோர் ஆகும், இப்போ பார்த்தீங்கன்னா 30H மைனஸ் 20H என்ன வருது, 10Hன்னு வருது. இது என்ன ஆகும், அக்குமுலேட்டர் கண்டென்ட்டில் போய் என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும். புரிஞ்சுதா, ரைட். இப்போ ரெண்டாவது அடுத்து பாருங்கள். சரி, போன வாட்டி பார்த்தா அதே தான் செகண்டு. ஓகே, சப் SUBM. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே SUBM போட்டாச்சு. இங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்குமுலேட்டர் கண்டென்ட் HL ரெஜிஸ்டர் பேரோட சப்ட்ராக்ட் ஆகி அக்குமுலேட்டர்லேயே போய் ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா, ரைட். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். எக்ஸாம்பிள் நான் பியூராக வந்து நான் இன்னும் திருப்பி சொல்கிறேன், இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி மட்டும் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஓகேவா, நம்ம இன்னும் டீப்பாக போகலை. எப்போ நம்ம டீப்பாக போக முடியும், ப்ரோக்ராம் எழுதும்போது மட்டும்தான் போக முடியும். அது வரைக்கும் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, ரைட். இப்போ சப்ட்ராக்ஷன் எம்ன்னு இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போது HL பேர், HL ரிஜிஸ்டர் பேரோடைய மெமரி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அதே தான் 2050 வச்சுக்கலாம். போன வாட்டி பார்த்தோம்னா 2050H. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு, ஒரு 20H எக்ஸாங்கிறது வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. அக்குமுலேட்டர் கண்டென்ட் சேம் 30H. ஓகேவா, சேம் 30H இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல சப்ட்ராக்ட் எம் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன நடக்கும், அக்குமுலேட்டர் கண்டென்ட் HL ரெஜிஸ்டர் பேரோட சப்ட்ராக்ட் ஆகி அக்குமுலேட்டர்லேயே போய் ஸ்டோர் ஆகிடும். இதான கான்செப்ட். ஸோ அக்குமுலேட்டர் கண்டென்ட்டில் என்ன இருக்குது, 30H இருக்குது மைனஸ் HL பேரில் என்ன இருக்குது, 20 இருக்குது. ப்ளீஸ் இதை நோட் பண்ணுங்கள். இது கிடையாது. ஓகேவா, இதில் மெமரி லொக்கேஷன் அதை நடத்தினா கண்டிப்பாக குழம்பிடுவீங்கன்னா அதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகேவா, 20H ஈக்குவல் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 10H. அப்போ அந்த 10H என்ன ஆகும், அக்குமுலேட்டரில் போய் ஸ்டோர் ஆகிடும். புரிஞ்சுதா, இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன். ஓகே, இப்போ அடுத்து என்ன இருக்குன்னு அடுத்து பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள், நம்ம இதெல்லாம் அழிச்சிடலாம். அடுத்து ஆட் வித் கேரி. ஓகேவா, ஆட் வித் கேரி எவ்வளோ இருக்கோ எவ்வளோ முடியுமோ எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிடுறேன். ஓகே,
அதே மாதிரி நான் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நடத்த ட்ரை பண்ணுறேன். போன 2 வீடியோமே பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்தை தாண்டி போயிடுச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக நடத்த நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா ரொம்ப அதிகமாக கொண்டு போனோம் அப்படின்னாலும் அது வந்து போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போது ஆட் வித் கேரி அதை எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் கேரி. ஓகேவா? எப்படி ஆட் கேரி, ஆட் இமீடியட் ரெண்டுமே பார்த்துடலாம். நம்ம அடுத்த கிளாஸில் வந்து மீதிகள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஆட் கேரி அப்படிங்கிறத ஏடி ஆட் கேரி, புரிஞ்சுதா? ஆட் கேரி ஆர் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்குமுலேட்டர் கண்டென்ட் ப்ளஸ் 8-பிட் ரெஜிஸ்டர் டேட்டா ரெஜிஸ்டர் ப்ளஸ் என்ன கேரி, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அக்குமுலேட்டர்லவே ஸ்டோர் பண்ணோம்னா கான்செப்ட் ஓவர். புரிஞ்சுதா? ரைட், எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு கேரி ஃப்ளாக் கேரிங்கிறது என்ன? கேரி ஃப்ளாக். ஓகேவா? இப்போ இந்த கேரி ஃப்ளாக் சிஒய் ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அக்குமுலேட்டர் கண்டென்ட்டில் ஒரு 30H வந்துட்டு டேட்டா இருக்குது. ரிஜிஸ்டர் பேர் நான் என்ன எடுக்கிறேன்னா ABCDE எடுப்போமே. இப்போ பார்த்தாலும் நம்ம வந்து ஃபெமிலியராகவே எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடுக்கலாம். ஓகே, எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10H இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது ஆட் கேரி இ அப்படின்னா இதுக்கு என்ன சார் மீனிங்? அக்குமுலேட்டர் கண்டென்ட் ப்ளஸ் ரிஜிஸ்டர் 8-பிட் ரெஜிஸ்டர் டேட்டா ரெஜிஸ்டர் ப்ளஸ் கேரி ஃப்ளாக், இது எல்லாமே என்ன ஆகணும்? அக்குமுலேட்டரில் போய் ஸ்டோர் ஆகணும். ஓகேவா? இப்போ அக்குமுலேட்டரில் என்ன இருக்குது? 30H இருக்குது. ஓகேவா? அப்புறம் இயில் என்ன இருக்குது? ஒரு 10H இருக்குது. ஓகேவா? ரைட், இது ரெண்டுமே ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 40. ஓகேவா? என்ன கிடைக்கும்? 40. இப்போது நமக்கு 1 இருக்குது. கேரி ஃப்ளாக் என்னன்னு இருக்குது? 1 இருக்குது. கேரியை 1ஓட ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 41. ஸோ இந்த அக்குமுலேட்டரில் பார்த்தீங்கன்னா 41H அப்படிங்கிற டேட்டா என்ன ஆகும்? ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம ப்ரோக்ராம் போடும்போது நம்ம என்ன செய்யலாம்? இதை பற்றி டீப்பாக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த அளவுக்கு கான்செப்ட் போதுமானது. ரைட், இப்போ அடுத்து பாருங்கள். ஆட் கேரி ADCE ஃபஸ்ட்டு டைரக்ட் பார்த்தாச்சு. இப்போ இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் பார்க்கலாம். இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் என்ன? M. ஓகேவா? ஸோ அக்குமுலேட்டர் ப்ளஸ் HL ரிஜிஸ்டர் பேர். HL ரிஜிஸ்டர் பேர்னால என்ன வரும்? 16-பிட் வரும். ப்ளஸ் கேரி, இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஆட் பண்ணி அக்குமுலேட்டர்லேயே ஸ்டோர் பண்ணுற கான்செப்ட் தான். ஓகேவா? ரைட், இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள்லேயும் பார்த்தீங்கன்னா கேரி ஃப்ளாக் வந்து நம்ம 1 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். கேரி ஃப்ளாக் CY ஃப்ளாக் கேரி ஃப்ளாக் ஈக்குவல் டு 1. ஓகே, அக்குமுலேட்டர் சேம் கண்டென்ட். அக்குமுலேட்டரில் பார்த்தீங்கன்னா 30H இருக்குது. ஓகேவா? இந்த HL ரெஜிஸ்டர் பேருடைய மெமரி லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 2050Hன்னு சும்மா வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம இன்னும் ப்ரோக்ராம்குள்ளே போகல. இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா டேட்டா என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 20 இருக்குன்னு வச்சுக்குவோம். ரைட்டா? இப்போ நீங்கள் வந்து ப்ரோக்ராம் எழுதுறீங்க. ஆட் கேரி M அப்படின்னு இருக்குன்னா என்ன நடக்குங்க? ஃபஸ்ட்டு அக்குமுலேட்டர் ப்ளஸ் HL ரெஜிஸ்டர் பெயர் ப்ளஸ் கேரி ஃப்ளாக், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி என்ன செய்யணும்? அக்குமுலேட்டரில் போய்ட்டு போடணும். ஓகேவா? இப்போ அங்கே பாருங்கள், அக்குமுலேட்டரில் என்ன இருக்குது? அக்குமுலேட்டரில் 30H இருக்குது. HL ரெஜிஸ்டர் பேரில் என்ன இருக்குது? HL ரெஜிஸ்டர் பேரில் ஒரு 20H இருக்குது. அப்புறம் கேரி ஃப்ளாக் என்ன? 1. எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 51H அப்படின்னு கிடைக்குது. அப்போது இந்த 51Hங்கிறது எங்கே ஸ்டோர் ஆகும்? அக்குமுலேட்டரில் ஸ்டோர் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோ தான் ஆட் கேரி. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் இமீடியட். ஆட் கேரி இமீடியட் ஒன்று இருக்குது. ஓகேவா? ஆட் இமீடியட் இருக்குது. அப்புறம் ஆட் கேரி இமீடியட்னு ஒன்று இருக்குது. நிறைய இருக்குது. ஓகேவா? 1 2 நம்ம சொல்ல முடியாது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஆட் இமீடியட் சொல்லி பார்க்கலாம். ஆட் இமீடியட்னா ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக அதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, இதை வந்து நம்ம இது பண்ணிடலாம், ஜூம் அவுட் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிடலாம், போதுமானது இது வரைக்கும். வெயிட் பண்ணுங்கள், ஒரு ஓரமாக தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஆட் இமீடியட் நடத்திடலாம். ஓகே, ஆட் இமீடியட். ஓகே, ஆட் கேரி பார்த்தாச்சு. இப்போ ஆட் இமீடியட் நம்ம என்ன செய்யலாம் இப்போது பார்க்கலாம். ஆட் இமீடியட் 8-பிட் டேட்டா இருக்குது. அதே மாதிரி ஆட் கேரி இமீடியட் 8-பிட் டேட்டா இருக்குது. இந்த ரெண்டுமே பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் வந்துட்டு ஓரளவுக்கு முடிஞ்சிடும். பட் இன்னொரு வீடியோ நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகேவா? இதில் இன்க்ரிமெண்ட் டிகிரிமெண்ட்னா நம்ம தொடவே இல்லை. ரைட், இப்போது ஆட் இமீடியட் கமா 8-பிட் டேட்டா, இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அக்குமுலேட்டர் கண்டென்ட்டோட
8 பிட் டேட்டா ஆட் ஆகி அக்குமுலேட்டர்லேயே போய் ஸ்டோர் ஆகிற கான்செப்ட் தான் என்ன, ஆட் இமீடியேட் 8 பிட் டேட்டா. ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் இருக்குமா? எஸ், எக்ஸாம்பிள் நம்பர் 1 போடலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா, அக்குமுலேட்டர் கண்டென்ட்டில் ஒரு 30H இருக்குது அப்படி சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ப்ரோக்ராம் எழுதுகிறேன். ஆட் இமீடியேட் கமா 40 கமான் இருக்காது, கமாலாம் வராது, 40H அப்படின்னு சொல்லி இருக்குது வச்சுக்கோங்களேன். ஆட் இமீடியேட் ஒரு 8 பிட் டேட்டா இருக்குது அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்? இதுக்கு வந்து என்ன மீனிங் ஆக்சுவலாக 40Hன்னு சொல்லக்கூடிய இந்த 8 பிட் டேட்டாவை 40H சொல்லக்கூடிய இந்த 8 பிட் டேட்டாவை அக்குமுலேட்டர் கண்டென்ட் உள்ள டேட்டாவோட ஆட் பண்ணி அதை நம்ம என்ன செய்யணும், அக்குமுலேட்டர்லேயே போய் ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன வரும் அப்போ 70H அப்படிங்கிறது அக்குமுலேட்டரில் போய் ஸ்டோர் ஆகிடும். வேலை முடிஞ்சா? இவ்வளோ தான் என்ன, ஆட் இமீடியேட். ஓகேவா? ரைட்டு, இது ரொம்ப முக்கியம். ஆட் இமீடியேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆட் கேரி இமீடியேட். என்ன, ஆட் கேரி இமீடியேட். ஓகே, அடுத்து நம்ம இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் தனியாக பார்க்கலாம், அது கொஞ்சம் பெருசாக போகும். ஆட் கேரி இமீடியேட் கமா 8 பிட் டேட்டா. ஆட் கேரி இமீடியேட் என்ன சார் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சேம் அரைச்சமாகவே தான் அரைக்கிறோம். அக்குமுலேட்டர் கண்டென்ட்டு ப்ளஸ் 8 பிட் டேட்டா ப்ளஸ் கேரி எல்லாமே ஆட் ஆகி அக்குமுலேட்டரில் போய் ஸ்டோர் ஆகும். ரொம்ப ஈஸி இது. ஓகேவா? நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்களா, அது ஈஸி. அதோட கம்பேர் பண்ணும்போது இது அதோட கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் தான் கஷ்டம். ஓகே, இது வந்து நீங்கள் ஜஸ்ட் ஆட் பண்ண தெரிஞ்சாலே போதுமானது தான். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த 1 அப்படிங்கிறது மட்டும் கூட வருது. ரைட், இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? கொஞ்சம் இங்கே மாற்றிடலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது எக்ஸாம்பிள் அக்குமுலேட்டரில் வந்துட்டு ஒரு 80H இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. கேரி ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு இருக்குது. 0 இருந்தால் நோ இஷ்யூ. ஓகேவா? 0 இருந்துச்சுன்னு வைங்களேன், கேரி ஃப்ளாக் 0வாக இருந்துச்சுன்னா அக்குமுலேட்டர், அதாவது ஆட் அக்குமுலேட்டர் இமீடியேட்டும் சரி, ஆட் இமீடியேட்டும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆகிடும். ஓகேவா? ரைட், இப்போ என்ன நடக்கும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ACI ஒரு 70H இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு என்ன சார் மீனிங்? அக்குமுலேட்டர் கண்டென்ட் 80H ப்ளஸ் 8 பிட் டேட்டாவா என்ன இருக்குது, 8 பிட் டேட்டா 70H ப்ளஸ் கேரி ஃப்ளாக் என்ன சார் இருக்குது, 1 இருக்குது. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அக்குமுலேட்டரில் கொண்டு போய் போடணும். ஓகேவா? இப்போ 80 ஹெக்ஸா 70 ஹெக்ஸா ரெண்டையும் ஆட் பண்ண என்ன சார் வரும், 1 கீழே இருக்குது. ஓகேவா? 1 8 7 என்ன வரும், 15. ஓகேவா? 15. இப்போ 15 என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு 9 வரைக்கும் தான் தெரியும். 10 என்ன, A, 11 B, 12 C, 13 D, 14 E, 15 F. ஓகேவா? 15 F. ஸோ அப்போ F. ஓகேவா? F1H. அப்போது இந்த F1Hங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா அக்குமுலேட்டரில் போய் சூப்பராக ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு கான்செப்ட் இந்த கிளாஸில் போதும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் நம்ம என்ன செய்யலாம், டிகிரிமெண்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஆட் கேரி பார்த்துட்டோம். ஓகே, நம்ம முடிக்க வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். நம்ம சப்ட்ராக்டையுமே பார்த்துடலாம் அப்படி, ஏன்னா அது தனியாக இதுக்கு போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் ஃபுல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுறேன். நமக்கு இந்த ஸ்பேஸ் பத்தாது, நமக்கு டைம் இருக்குது. ஓகே, 30 மினிட்ஸ் நடத்தினா ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கும் வந்துட்டு இது போர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உட்காந்து நடத்துறதுனால எனக்கு ஒரு பெரிய லெவலில் வந்து பிரச்சனை இல்லை ஓப்பனாக சொல்லணும்னா. ஓகே, ரைட். ஸோ ஆட் பார்த்தாச்சு, ஆட் கேரி வரைக்கும் பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ சப்ட்ராக்ட் பார்க்குறோமா? சப்ட்ராக்ட் பார்க்குறோம். சப்ட்ராக்ட் இமீடியேட். ஓகேவா? சப்ட்ராக்ட் பார்த்தாச்சு, சப்ட்ராக்ட் இமீடியேட். ஓகே, சப்ட்ராக்ட் இமீடியேட் இவ்வளோ நாள் பார்த்தோம்ல. சப்ட்ராக்ட் இங்கே போகலாம். ஓகே, SUI சப்ட்ராக்ட் இமீடியேட் கமா 8 பிட் டேட்டா அப்படின்னு இருக்குன்னா இதுக்கு என்ன சார் மீனிங்? அக்குமுலேட்டர் கண்டென்ட்டை 8 பிட் டேட்டாவோட சப்ட்ராக்ட் பண்ணி அதே அந்த கண்டென்ட் வந்து அக்குமுலேட்டர்லேயே போய் என்ன ஆகிடும், சூப்பராக ஸ்டோர் ஆகிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அக்குமுலேட்டர் கண்டென்ட் வந்துட்டு ஒரு 60 ஹெக்ஸா இருக்குன்னு வச்சுப்போம் சும்மா. ஓகே, இப்போது SUI சப்ட்ராக்ட் இமீடியேட் ஒரு 20H வச்சுக்கோங்களாமா. இதுக்கு என்ன சார் மீனிங்? இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ப்ரோக்ராம் போடணும்,
அக்குமுலேட்டர் கண்டென்ட் ஃபர்ஸ்ட் என்ன 60H மைனஸ் 8-bit டேட்டா என்ன இருக்குங்க 20H. இது என்ன ஆகும் ஸ்ட்ரெயிட்டாக அக்குமுலேட்டரில் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ என்ன வரும் 40H. அப்போது அக்குமுலேட்டர் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும் 40H அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கும். இதை முடிச்சிடலாம். எதுக்கு நம்ம வந்து இதையும் தள்ளி போட்டுவிட்டு ஓகேவா. ஸோ சப்ட்ராக்ட் பார்த்தாச்சு, சப்ட்ராக்ட் இமீடியட் பார்த்தாச்சு. ஓகே ரைட். வேறு ஏதாவது இருக்கா? எஸ், சப்ட்ராக்ட் இமீடியட் கேரி ஒன்று இருக்கா? ஓகே, சப்ட்ராக்ட் இமீடியட் வேறு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் போயிடலாமா? எனக்கு டவுட்டாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். நம்ம வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் இன்றைக்கி? ஆட் பார்த்தாச்சு, ஆட் கேரி பார்த்தாச்சு. ஓகே, சப்ட்ராக்ட் பார்த்தாச்சு, சப்ட்ராக்ட் இமீடியட் பார்த்தாச்சு. ஆட் கேரி பார்த்த மாதிரி சப்ட்ராக்ட் கேரி ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், நம்ம அப்படி செக் பண்ணிடலாம். சப்ட்ராக்ட் கேரி இருக்குமான்னு நான் பார்க்குறேன். சப்ட்ராக்ட் கேரி இருக்காது. சப்ட்ராக்ட் அப்படின்னாலே பாரோ தானே இருக்கும். சாரி, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, டக்குன்னு மறந்து போகுது. ஓகே ஃபைன், பயந்துக்க வேண்டாம். ஓகே, எல்லாத்தையுமே அது க்ளீன் பண்ணிடலாம். இப்போ சப்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்ன சார் மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ட்ராக்ட் அப்படிங்கிறது இப்போ ஆட் அப்படின்னா அதில் கேரி இருக்க போகுது. சப்ட்ராக்டில் என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரோ தானே இருக்கும். டக்குன்னு மறந்துட்டேன், ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் 3 சப்ஜெக்ட் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் மறந்துட்டேன். ஸோ சப்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? பாரோ இருக்கும். ஓகேவா, இப்போ அதை வச்சு கொஞ்சம் பார்க்கலாமா? ரைட், SUI பார்த்தாச்சா? இப்போ அடுத்து என்ன அப்படின்னா சப்ட்ராக்ட் பாரோ இமீடியேட். சப்ட்ராக்ட் பாரோ இமீடியேட். இது வந்துட்டு ஒரு 8-bit டேட்டா இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். 8-bit ஓகே பிட் டேட்டா இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இங்கே என்ன சார் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அக்குமுலேட்டர் கண்டென்ட் 8-bit டேட்டாவோட சப்ட்ராக்ட் ஆகி அதோட கேரி ஃப்ளாக்கோடையே என்ன ஆகும் அப்படின்னா சப்ட்ராக்ட் ஆகி கிடைக்கிற ஆன்சர் அக்குமுலேட்டர்லேயே போய் என்ன ஆகும்? ஸ்டோர் ஆகும். ஓகேவா ரைட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறது நல்லது. ஓகே, இப்போது சப்ட்ராக்ட் பாரோ. இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். அக்குமுலேட்டர் கண்டென்ட்டில் ஒரு என்ன வைக்கலாம்? சேம் 60H வச்சுக்கலாமா? என்னத்தை போட்டு மாற்றிக்கிட்டு 60H இருக்குது. அதே மாதிரி இந்த கேரி ஃப்ளாக். ஓகேவா, என்ன சார் நீங்கள் பாரோன்னு சொன்னீங்க, கேரி வருதா சார் சொன்னீங்கன்னா, இதை நம்ம கேரி தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ கேரி பார்த்தீங்கன்னா 1, ஏன்னா கேரி ஃப்ளாக் தான் இருக்குது, பாரோ ஃப்ளாக் கிடையாது. ஓகேவா, ஸோ அதனால் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கேரி தான் எடுத்துக்கிறோம். பாரோ தான் சொல்லணும், சொல்கிறது பாரோ, பட் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா கேரி தான் நம்ம என்ன செய்வோம்? எடுத்துப்போம். நல்லா யா வச்சுக்கோங்க. சப்ட்ராக்டில் வந்துட்டு சப்ட்ராக்ட் பாரோ இமீடியேட். இங்கே நம்ம என்ன எடுப்போம்னா கேரி ஃப்ளாக் தான் எடுப்போம். ஏன்னா நம்ம ஃப்ளாக் ரிஜிஸ்டர்லேயே பார்த்துருக்கோம். ஓகேவா, ஃப்ளாக்ல என்னென்ன பார்த்துருக்கோம்? சைன் ஃப்ளாக், ஜீரோ ஃப்ளாக் அதான். ஓகேங்களா, ஸோ கேரி ஃப்ளாக் அப்படின்னு தான் இருக்கிறதுனால நம்ம கேரி ஃப்ளாக் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ பாருங்கள். சப்ட்ராக்ட் இமீடியேட் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20H வச்சுக்கலாம். சேம் 20H வச்சுக்கலாம். இப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்குமுலேட்டர் கண்டென்ட்டு 8-bit டேட்டாவோட சப்ட்ராக்ட் ஆகி அதோட கேரி ஃப்ளாக்கோட சப்ட்ராக்ட் ஆகி அக்குமுலேட்டர்லேயே போய் ஸ்டோர் ஆகிடும். இங்கே அக்குமுலேட்டர் என்ன இருக்குது? 60. ஸோ 60H மைனஸ் 8-bit டேட்டா என்ன சார் இருக்குது? 20H. ஸோ 20H மைனஸ் கேரி ஃப்ளாக்ல 1 இருக்குது. அப்போ என்ன வரும்? 40 ஒன்று கழிச்சா 39H அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேட்டா அக்குமுலேட்டரில் போய் ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னா அதுதான் என்ன? சப்ட்ராக்ட் இமீடியட்டுக்கான கான்செப்ட். ஓகேவா ரைட். இப்போ நம்ம வந்துட்டு இதில் என்னென்ன பார்த்துருக்கோம்? சப்ட்ராக்ட் பார்த்துட்டோம், சப்ட்ராக்ட் இமீடியட் பார்த்துட்டோம், சப்ட்ராக்ட் பாரோ இமீடியட் பார்த்துட்டோம், ஆட் வித் கேரி பார்த்தோமா? அதே மாதிரி சப்ட்ராக்ட் வித் பாரோ பார்க்கலாமா? ஓகேவா, அதே முடிச்சிடலாமா? ஓகே, வெயிட் பண்ணுங்கள். எங்கே போச்சு? எடிட். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஓரமாற்றி வச்சுட்டு அதையும் பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா அது தனியாக வந்து டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அதையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஓகே தான். இங்கிரிமெண்ட் அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகேவா, அது எந்த கிளாஸில் பார்த்தா ஓகே தான், பட் என்ன கொஞ்சம் டைம் வந்து இருக்குது, டைம் வந்து பிரச்சனையாக இருக்குது. சப்ட்ராக்ட் வித் பாரோ இதுதான் அதுக்கான மீனிங். ஓகேவா, SBBனா என்ன அர்த்தம்? சப்ட்ராக்ட் வித் பாரோ. இதில் ஆர் கூட இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்குமுலேட்டர் கண்டென்ட் சப்ட்ராக்ட் வித் பாரோ. அக்குமுலேட்டர் கண்டென்ட் 8-bit டேட்டா ரெஜிஸ்டரோட சப்ட்ராக்ட் ஆகி அதோட கேரி ஃப்ளாக் என்ன? கேரி ஃப்ளாக்குமே சப்ட்ராக்ட் ஆகி ஃபைனல் கண்டென்ட் அக்குமுலேட்டர்லேயே போய் ஸ்டோர் ஆகிறதுக்கு பார்த்தா என்ன? சப்ட்ராக்ட் வித் பாரோ.
ஓகேவா ரைட். இது எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கேரி ஃப்ளாக் வந்து 1ன்னு இருக்குது. ஓகேவா கேரி ஃப்ளாக் வந்து 1 அப்படி சொல்லியிருக்கு. அண்ட் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் நான் என்ன எடுக்கலான்னு இருக்கேன், ஆர் என்ன பண்ணலாம், ஆர் வந்துட்டு சின்னு எடுத்துக்கலாமா? சிங்கிற ரெஜிஸ்டர். ஓகேவா இந்த ஆர் வந்து என்னென்னு இருக்கலாம், பி சி டி இ பார்த்துருக்கோம்ல. இதில் எல்லாமே வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஜிஇஹெச்எல். ஓகேவா இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்துக்கலாம் தாராளமாக. ஓகேவா பிசிடிஇஹெச்எல் இதை பற்றி படிச்சிருக்கோம் ரைட்டா, தெரியும் தானே உங்களுக்கு. ஸோ நான் சி எடுத்துக்கிறேன். சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20H அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அக்குமுலேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 40H இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து ப்ரோக்ராமில் வந்துட்டு சப்ட்ராக்ட் பாரோ 20C அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் போடணும், எப்படி போடணும் தான் அக்குமுலேட்டர் கண்டென்ட் மைனஸ் அப்புறம் சி 8-bit டேட்டா ரெஜிஸ்டர் சி ரெஜிஸ்டர் மைனஸ் கேரி ஃப்ளாக் இது எல்லாமே வந்து சப்ட்ராக்ட் ஆகி அக்குமுலேட்டரில் போய் ஸ்டோர் ஆகணும். இதான் வந்து கான்செப்ட். இந்த அக்குமுலேட்டரில் என்ன சார் இருக்குது, 40H இருக்குது. ஸோ 40H மைனஸ் 20H மைனஸ் 1 இது எல்லாமே வந்துட்டு சப்ட்ராக்ட் ஆகி அக்குமுலேட்டர்லேயே போய் ஸ்டோர் ஆகணும். அப்போ 40 மைனஸ் 20 என்ன வரும், 20 மைனஸ் 1 வரும் 19. ஸோ 19H அப்படிங்கிறது அக்குமுலேட்டரில் போய் ஸ்டோர் ஆகும். இவ்வளோ தான் சப்ட்ராக்ட் வித் பாரோ டைரக்ட் அட்ரஸிங் மோடு. இது இப்போ நம்ம இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடு பார்க்கலாமா? இப்போ இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்னா என்னன்னா, சேம் எக்ஸாம்பிள் சப்ட்ராக்ட் வித் பாரோ என்ன எம். இதுக்கு என்ன சார் மீனிங் கேட்டிங்கன்னா, அக்குமுலேட்டர் கண்டென்ட் ஹச்எல் ரெஜிஸ்டர் பேரோட சப்ட்ராக்ட் ஆகி அதோட கேரியோட சப்ட்ராக்ட் ஆகி அது அக்குமுலேட்டர் கண்டென்ட்லேயே போய் ஸ்டோர் ஆச்சுன்னா அதுக்கு பிறகு என்ன, சப்ட்ராக்ட் வித் பாரோ. ஓகேவா ரைட். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் போனவாட்டி எடுத்த அதே எக்ஸாம்பிள் எடுத்துடலாமா? ஓகே போனவாட்டி எடுத்த அதே எக்ஸாம்பிள். கேரி ஃப்ளாக் வந்து என்னன்னு இருக்குது, 1ன்னு இருக்குது. அப்புறம் அங்கே சி ரெஜிஸ்டர் எடுத்தோம், இங்கே ஹச்எல் தான் இருக்குது. ஸோ ஹச்எல் ரெஜிஸ்டர் பேர் இருக்குது. ஸோ இந்த ஹச்எல் ரெஜிஸ்டர் பேர் பார்த்தீங்கன்னா 2050H இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மெமரி லொக்கேஷன் 2050H. இதோட டேட்டா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 20H வச்சுக்கலாம். டேட்டா தான் நமக்கு முக்கியம். அப்புறம் என்ன, அக்குமுலேட்டர் கண்டென்ட்டில் ஒரு 40H இருக்குது. ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள், சப்ட்ராக்ட் வித் பாரோ எம் இப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன சார் மீனிங், அக்குமுலேட்டர் கண்டென்ட் மைனஸ் ஹச்எல் ரெஜிஸ்டர் பெயர் மைனஸ் கேரி ஃப்ளாக் இதெல்லாமே என்ன ஆகணும், அக்குமுலேட்டரில் போய் ஸ்டோர் ஆகணும். ஸோ அக்குமுலேட்டரில் பார்த்தீங்கன்னா 40H இருக்குது மைனஸ் ஹச்எல் ரெஜிஸ்டர் பேரில் 20H இருக்குது மைனஸ் கேரி ஃப்ளாக்ல 1 இருக்குது. 0 இருந்தால் 0 வரும். ஓகேவா 1 இருந்தால் 1. இது எல்லாமே என்ன ஆகும், அக்குமுலேட்டரில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ 40 மைனஸ் 20 என்ன வரும், இங்கேயும் பார்த்தீங்கன்னா 90H தான் வரும். ஓகேவா உங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே. ஓகேவா இது வந்து நான் உங்களுக்கு புரியறதுக்காக எடுத்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டுமே. இங்கே 90H வருது, இங்கே 90H வருதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்காக மட்டும்தான் இந்த டேட்டா எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எடுத்திருக்கோம். ஓகேவா ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் இருக்குது, டிக்ரிமெண்ட் இருக்குது. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் சொல்ல மாட்டேன், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன செய்யலாம், அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த கிளாஸ் இந்த அளவுக்கு கிளாஸ் போதும் இந்த அளவுக்கு வீடியோஸ் எல்லாமே போதும்னு நினைக்கிறேன். இந்த ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் ஓகேவா இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆல் ஃப்ளாக்ஸ் ஆர் அஃபெக்டட். என்னென்ன அஃபெக்ட் ஆகுது, ஆல் ஃப்ளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்டட் ஆகுது. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அதை பற்றி நம்ம என்ன செய்யலாம் அடுத்த கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்ல கூட டைம் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்புகிறேன். ஓகே என்னுடைய வேலையை பார்க்குறேன். பாய்.